வணக்கம் மக்களே. நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலை பற்றி பேச போகிறோம். ஏப்ரல் 23, 2026 அன்று தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தல் 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி எது என்று நிர்ணயிக்க இருக்கிறது. இந்த ஏப்ரல் 23 நாளன்று இந்த நாளில் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கும் அரசு நிறுவன ஊழியர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை பயன்படுத்தி அனைத்து வாக்காளர்களும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். தங்கள் வாக்குப்பதிவை தவறாமல் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு வாக்காளர்களும் சிந்தித்து தமக்கு இந்த நாட்டுக்கு தேவையான ஆட்சியாளர்களை நாம் தேர்ந்தெடுக்க முன்வர வேண்டும். 100% ஓட்டுப்பதிவு நடக்க வேண்டும். இந்த நாட்களில் நாம் மக்கள் யாரும் வாக்களிக்க செல்லாமல் அலட்சியமாக இந்த விடுமுறை நாளை பிக்னிக் சென்றோ ஓய்வு விடுமுறைக்கு சென்றோ பயன்படுத்தாமல் 5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்க தேர்வை நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை நாம் தான் தேர்ந்தெடுக்கப் போகிறோம். ஆகையால் தவறாமல் வாக்கு அளிக்க வேண்டும். 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான ஒரு ஆட்சி, முழுமையான ஒரு வெற்றியை நாம் நிர்ணயிக்க முடியும். ஒவ்வொரு தேர்தல் நடைபெறும் காலங்களில் 60%, 56% தான் ஓட்டு பதிவாகிறது. அப்படியானால் ஒரு முழுமையான ஒரு வெற்றியை, முழுமையான மக்களுடைய பிரதிபலிப்பு அங்கு இருப்பதில்லை. ஆகையால் 100% மக்கள் அனைவரும் வாக்கு செலுத்தினால்தான் தங்களுடைய பிரதிபலிப்பு அங்கு வெளிப்படும். ஆகையால் தவறாமல் ஓட்டு அளிக்க உங்களை அன்புடன் வேண்டிக்கொள்கிறோம். இப்போ 234 தொகுதிக்கு தேர்தல் நடக்கிறது. 234 எம்எல்ஏ கான்ஸ்டிடியூன்சி. இதில் 118 மேஜிக் எண் 118 எம்எல்ஏக்கள் எந்த அணி ஜெயிக்கிறதோ அவர்கள்தான் நாம் தமிழ்நாட்டை 5 ஆண்டுகள் ஆளப்போகிறார்கள். இந்த 118 மேஜிக் எண் பெறப்போவது எந்த அணி? மொத்தம் 4 பிரதான கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே தனியாகத்தான் இருக்கிறது. நாம் தமிழர் எப்பயும் போலும் தனியாகத்தான் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். மக்கள் சிந்தித்து தங்கள் வாக்குப்பதிவை செய்ய வேண்டுகிறோம். ஜனநாயக கடமை அல்லவா? ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற முன்வர வேண்டும். இந்த 118 எம்எல்ஏக்கள் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் ஒன்று கூடி தங்களுக்குள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அதில் ஒட்டுமொத்தமாக 118 எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க உரிமை கூற கவர்னரிடத்தில் ஒரு லெட்டரை கொடுப்பார்கள். தேர்தல் முடிவு அறிவிக்கை வரக்கூடிய நாள் என்னவென்றால் மே 4 அன்று. மே 4 அன்று நம்மை ஆளக்கூடியவர்கள் யார் என்று தெரிந்துவிடும். அன்றே நம்மை ஆட்சி செய்யக்கூடிய கட்சி தலைவர்கள் அன்றே நமக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மக்கள் சிந்தித்து செயல்பட்டு நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பணம்,
தங்களுடைய தங்களுடைய முத்தான வாக்கை பணத்திற்கோ பரிசு பொருட்களுக்கோ ஏமாந்து நீங்கள் செலுத்த வேண்டாம். நீங்கள் தங்களுடைய வாக்குகளை பயனுள்ளத்தக்கதாக சிந்தித்து செயல்பட்டு ஒட்டளிக்க வேண்டுகிறோம். மே நாளன்று நம்மை ஆளக்கூடிய தலைவர் யார் என்று தெரிந்துவிடும். சிந்தித்து செயல்படுவோம். 100% வாக்கை செலுத்துவோம். வாழ்க ஜனநாயகம், வெற்றி மக்களாட்சி. நன்றி, வணக்கம்.